இப்போ சினிமான்றது ஒரு எஜுகேஷன் ஆயிடுச்சு. நான் போய் யாரையும் எப்பவுமே கேட்க மாட்டேன். அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நீங்கள் ஓடுற படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது சென்டிமெண்ட் இருக்கும். டிராகனை எடுத்துக்கிட்டீங்க, லவ் டுடேவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கோமாளி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரதீப் ரங்கநாதன் படத்தை வரைக்கும் ஒன்லி ஃபார் சாங்ஸ், ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி, ஒன்லி ஃபார் சென்டிமெண்ட்ஸ், அதுவும் ஓடாது. வரலாறுன்னா அஜித்தோட நல்ல ஒரு ஷாட்டு கூட எதுக்கு சார்னு கேட்க மாட்டாங்க. ரஜினி சார் இன்னை வரைக்கும் டைலாக் பேப்பர் எடுத்துட்டு தானா பேசி பார்ப்பாரு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அவர் லெஜெண்டரி டேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் இருக்காரு. ஸோ வணக்கம் சார். சார் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்லை ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன, ஜென்ஜி இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியோ இல்லை பீப்புள் பற்றியோ ஒரு காமன் அப்சர்வரா இல்லைனா ஃபிலிம் டேரக்டரா உங்களோட அப்சர்வேஷன் என்ன சார்? என்ன அப்சர்வேஷன்? தட் இஸ் ஜென்சி ஆல்ஃபாவா எதுவாக இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களாக இருப்பாங்க சினிமாவுக்கு. இப்போ சினிமான்றது ஒரு எஜுகேஷன் ஆகிடுச்சு. அது என்ன, அது மீடியா ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அதனால் அது எஜுகேஷன் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா முன்னாடியெல்லாம் டெலிவிஷன் சேனல்ஸே இல்லாத காலத்தில் நாங்கள்லாம் டைரக்டர் ஆனோம். அதுக்கப்புறம் டெலிவிஷன் அதுக்கப்புறமா இப்போ இன்டர்நெட் இன்றைக்கி எல்லார் கையிலையுமே உலகமே இருக்குது. ஸோ அதனால மீடியா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வேலைகளும் நிறைய இருக்குது. ஏன்னா எவ்வளோ சீரியல்ஸ், எவ்வளோ வெப் சேனல்ஸ், வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ டெலிஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் இப்போ சினிமா எடுக்கிறாங்க. நிறைய வேர்ல்டு வைடு நிறைய ஜாப்ஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க படிப்பும் வந்துருச்சு. டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் டேஸ்ட்டும் மாறும். அந்த டேஸ்ட்டு மாறும்போது நம்ம அதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வி கேன் லீவ் இன் தட் ஃபீல்டு. ஸோ கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் நானும். ஸ்டில் லேர்னிங். ஓகே சார். ஸோ நீங்கள் இப்போ டேரக்டராக இருந்தீங்க, இப்போ ஆக்டிங்கும் பண்ணுறீங்க சார். ஸோ டேரக்டர் சினிமாவில் தான் இருந்தாகணும். ஏன்னா வேறு தொழில் தெரியாது. அதனால் ஆனால் அப்போவே ப்ரொடியூஸும் பண்ணேன். தெனாலி ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் பண்ணேன். ஹிட் லிஸ்ட்னு ஒரு படம் பண்ணேன். இப்போ ஃபர்தராக ப்ரொடியூஸும் பண்ணுறேன், ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். சேம் டைம் டைரக்ஷனும் அதர் லாங்குவேஜஸில் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இங்கே பெரிய ஆர்டிஸ்ட் நான் போய் யாரையும் எப்பவுமே கேட்க மாட்டேன். அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அது அப்படியே வளர்ந்துட்டேன். அதனால் நான் போய் சான்ஸ் கேட்க மாட்டேன். சான்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே அமைஞ்சதுன்னா அது செய்வேன், அவ்வளோதான். நானே போய் இதை நிற்க மாட்டேன். இப்போ ஆக்டிங் எல்லாம் கூட அவங்களாம் என்னை கேட்குறாங்க, சரி ஓகே அதான் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ அது மாதிரி எல்லாமே சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் தான் அதர் சோர்சஸில். சார் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். என்னதான் ஃபைட்டு டான்ஸ் இருந்தாலும் எமோஷன் தான் அதை கன்வின்ஸ் பண்ணும். இப்போ வர கமர்ஷியல் படங்கள் நிறைய படத்தில் இந்த எமோஷன் மிஸ் ஆகுது. வெறும் அந்த ஃபைட்டு டான்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் அப்சர்வேஷன் எப்படி சார்? அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த படம்லாம் ஓடாது. நீங்கள் ஓடுற படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது சென்டிமெண்ட் இருக்கும். ஆமாம். அது நீங்கள் டிராகனை எடுத்துக்கிட்டீங்க, லவ் டுடேவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கோமாளி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரதீப் ரங்கநாதன் படத்தை வரைக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் படம் இப்போ எவ்வளோ படம் நியூ டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லார் படமுமே ஏதோ படம் ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் சென்டிமெண்ட் டச் உங்களை ஹார்ட்டை டச் பண்ணி இருக்கணும். உங்கள் ஹார்ட்டை இல்லைன்னா அந்த படம் பெரிய வெற்றி அடையாது. ஒன்லி ஃபார் சாங்ஸ் ஒரு படம் ஓடுதுன்னா அந்த காலத்தில் 1-2 படம் ஓடிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மேக்ஸிமம் ஓடாது. ஒன்லி ஃபார் சாங்ஸ், ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி, ஒன்லி ஃபார் சென்டிமெண்ட்ஸ், அதுவும் ஓடாது. ஓடி இருக்கு அந்த காலத்தில். பாசமலர், பாவமணிப்புன்னு அந்த காலத்தில் ஓடி இருக்கு. இப்போலாம் ஒன்லி சென்டிமெண்ட், ரொம்பவும் நெஞ்சை நக்கக்கூடாதுன்னு அது மாதிரியும் ஓடாது. எல்லாமே இருக்கணும். ஹியூமர், ஒன்லி ஹியூமர் ஓடி இருக்கு. ஆனால் அதுலேயும் சில விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா தான் அது மக்களால் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா இப்படி 10-11 தான். ஓகே சார். சின்ன ரேபிட் ஃபயர் செஷன் சார். நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் ஒரு 2-3 படங்கள் பேர் சொல்கிறேன். அது ஷூட்டிங் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவம் பற்றி சொல்ல முடியும்? நீங்கள் என்ன படையப்பா கேட்க போகிறீங்க? இல்லை சார், வரலாறு வரலாறுன்னா அஜித்தோட நல்லா சந்தோஷமாக பண்ண ஒரு ஷாட்டு கூட எதுக்கு சார்னு கேட்க மாட்டான். அந்த மாதிரி நான் நடிச்சு காமிச்சா இன்னொரு வாட்டி நடிச்சு காமிங்க சார், இன்னொரு வாட்டி நடத்துவாங்க சார். அந்த ஃபெமினைன் டச் எல்லாம் எனக்கு அவ்வளோ வரல. இன்னும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு அதை காமிச்சா அதை உள் வாங்கி அவனாக செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் வருவான். ஸோ ரஜினி சார் இன்னை வரைக்கும் டைலாக் பேப்பர் எடுத்துட்டு தானாக பேசி பார்ப்பார். அந்த இங்கே ஷார்ட் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த கார்னரில் யூஸ் டு வாக் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுதான் எப்பவுமே அது ப்ராக்டிஸ் தான் எப்பவுமே. ரிஹர்சல் தான் இட் மேக்ஸ்
நல்ல ஃபைன் டியூன் பண்ணுறது அதுதான். ஓகே சார். அது வந்து என்றைக்குமே நம்ம லேர்ன் பண்ணணும். லேர்னராக இருந்தால் தான் we can achieve. ஓகே சார். அது ஈகோ இருக்கக்கூடாது. மேலே கூட சொன்னேன் நான். சரி, ஒரு காமன் டிப் சார் எல்லா ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு உங்கள் சைடில் இருக்கு. காமன் டிப் என்ன, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த ஈகோ இருந்ததுன்னா அதை குறைச்சிக்குங்க. டோட்டலாக தூக்கி போட முடியலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.